நமஸ்காரம் நண்பர்களே. டே 9 ஆஃப் பெங்களூர் இன்டர்ன்ஷிப் கதை. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நார்மல் டே தான். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லேட்லேயே கொஞ்சம் பீக் லேட், அதனால இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு ஆப்சென்ட் போட்டு கம்பெனி கிளம்பிட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சென்னையிலேருந்து பல நண்பர்கள் வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நைட்டு சர்ச் ஸ்ட்ரீட் போகலான்னு ஒரு ஐடியா பெங்களூரில். நான் பெங்களூர் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில இடத்துக்கு தான் போனேன். மாலு, சினிமா தேட்டரு அந்த மாதிரி தான் போனேன். இன்னும் நிறைய இடத்துக்கு போகணுன்னு ஒரு பக்கெட் லிஸ்ட் வச்சுருக்கேன். ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஸ்ட்ரீட் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் வந்து சென்னையிலேருந்து வராங்க. அப்புறம் என் காலேஜ் மேட் ஒருத்தர் இங்கே வேறு கம்பெனியில் இன்டர்ன்ஷிப் பண்ணுறாரு, அவரையும் அப்படியே கூப்பிட்டுட்டு போகலான்னு ஒரு ஐடியா. ஸோ பேசிக்கலி கம்பெனிக்கு போயிட்டு மத்தியானம் சாப்பிட்றது வீடியோ எடுக்க மறந்துட்டேன். பசியில் மறந்துட்டேன், மன்னிச்சு. போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குஞ்சன்ஸ்லாம் கிரிக்கெட் ஆடி இருந்தானுங்க. சரி ஒரு பால் கேட்கலான்னு பார்த்தேன், எதுக்கு அப்புறம்னு சொல்லிட்டு டீசெண்டாக கம்பெனிக்கு போயிட்டேன். அப்புறம் கம்பெனி வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஒர்க்லாம் முடிச்சதுக்கப்புறம் செகண்ட் ஓஸ் காஃபி சொல்லவே தேவையில்ல. ஃபஸ்ட்டு காஃபியை முடிச்சிட்டேன், வீடியோ எடுக்கல. சரி சாயந்தரமாக டிசைன் கிளாஸ் போவோம்னு சொல்லிட்டு டிசைன் கிளாஸ்க்கு வெளியே வரேன். மழை ரைட்ரான்னு சொல்லிட்டு அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு டிசைன் கிளாஸ் முடிச்சதுக்கப்புறம் ரெடி ஆகிட்டு நண்பர்களை பார்க்கலான்ட்டு கிளம்பிட்டேன். மெட்ரோவில் தான் ஏறினேன். ஆக்சுவலாக நான் காதில் பட்ஸ் போட்டிருக்கிறதுனால அவங்க பேசுகிறது எனக்கு சுத்தமாக கேட்கல, என்ன ஸ்டாப்னே தெரியல. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கரெக்டாக அந்த ஸ்டாப்லேயே நின்றுட்டேன், ஜஸ்ட் மிஸ். அப்புறம் வந்து நின்ற இடம் வந்து பார்த்தீங்கன்னா சர்ச் ஸ்ட்ரீட்டு, சொல்லவே தேவையில்ல. ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப சிக்கமாக இருக்குது. இடத்த சொன்னேன். அண்டு என் ஃப்ரெண்டை கூப்பிட்டுட்டு சென்னையிலேருந்து சில நண்பர்கள் வரேன்னாங்களே, அவங்களுக்காக கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணிட்டு அப்புறம் சில ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்தோம். அப்புறம் நண்பர்கள்லாம் வந்தாங்க, வந்துட்டு அவங்களையும் காமிச்சிட்டு அடுத்த நாள் காலையில் சிக்பேட் போகலான்னு சொன்னாங்க. நைட்டு 12 மணிக்கெலாம் போயிட்டு தூங்கிட்டு காலையில் 7 மணிக்கு எழுதுங்க, அப்போ தான் சிக்பேட்டில் போய் த்ரிஃப்ட் பண்ண நல்லாயிருக்கும்னு சொன்னேன். சரின்ட்டு போகலான்னு சொன்னால் அவங்க வந்து எழவே இல்லை. மதியானம் 2 மணிக்கு எழுந்து அவங்க நெக்ஸஸ் மால் போயிட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்டும் கபன் பார்க் வந்துட்டோம். கபன் பார்க் வந்ததுக்கப்புறம் கொஞ்சம் ஃபோட்டோ ஷூட்ஸ்லாம் எடுத்தோம். ஆக்சுவலாக கபன் பார்க் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பெருசாக இருக்குது, உள்ளே சுற்றுறதுக்கு நிறைய இடம் இருக்குது. ஏதாவது ஒரு ஃபோக்கஸ் பாயிண்ட் இருந்தால் நல்லாயிருக்கும். கண்டென்ட் கிரியேஷன் இதெல்லாம் பண்ணி தான் நான் எல்லாம் கேட்டு ஸ்பெஷலாக போடுறேன். நீ அப்புறம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.